SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். உலகெங்கும் உள்ள குமுதம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்குரிய இயல்புகளும் அவங்க என்ன மாதிரியான உணவு பழக்கத்தை ஃபாலோ பண்ணலாம், எதை கொஞ்சம் தவிர்க்கலாம், என்ன மாதிரியான கோவில் வழிபாடு அவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். ஏற்கனவே நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு இருக்க கடவுளோடு சேர்த்து உங்களுக்கான ஒரு ஸ்பெஷலான ஒரு கோவிலில் போய் நீங்கள் போயிட்டு வரும்போதோ இல்லை அதை பற்றி தெரிந்து கொள்ளும் போதோ அதை உணரும் போதோ உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களை தர அந்த கோவில்கள் காத்திருக்கிறது என்பதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிட்டே வரோம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படின்னா திருவோணம். சந்திரனுடைய ஆகச்சிறந்த ஆளுமை பொருந்திய ஒரு நட்சத்திரம் தான் இந்த திருவோண நட்சத்திரம். இயல்பாவே ரெண்டு நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் அது திரு அப்படின்ற ஒரு அடைமொழி உண்டு. ஒண்ணு திருவாதிரை, அது சிவபெருமானுடைய நட்சத்திரமாக கருதப்படுகிறது. இன்னொன்னு திருவோணம், மகாவிஷ்ணு பிறந்த நட்சத்திரமாக சொல்லப்படுகிறது. ஓணம் பண்டிகையே மிக சிறந்த பிரசித்தி பெற்ற ஒரு விழா, நம்மளுக்கே தெரியும். திருவோணம் அப்படின்னா நான் எடுக்கும் போது ஒன்று சொன்னேன், சந்திரனுடைய தன்மையை கொண்ட ஒரு நட்சத்திரம். ஓகே, ஒரு விஷயம், ஒரு செடி வளரணும்னா ஒரு 5 விதமான காரணிகள் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு நட்சத்திரம் அதனுடைய குண இயல்பை அங்கு நிற்கிற அந்த இடத்தின் வழியாகத்தான் கடத்தும். இது நம்ம முன்னாடியே ஆரம்பத்தில் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு நட்சத்திரத்தோட கேரக்டர். இதுதான் ப்ளஸ்ஸும் இருக்கும், இதில் ஒரு மைனஸும் இருக்கும். ஓகே, ஆனால் இந்த கேரக்டர் இந்த நட்சத்திரத்துக்கு உடையப்பட்டதாக இருக்கிறது. உடனே திருவோண நட்சத்திரக்காரங்களா இப்படிதான் இருப்பாங்களா, விட்ட நட்சத்திரக்காரங்களா அப்படிதான் இருப்பாங்களான்றது இல்லை. இந்த நட்சத்திரக்காரங்கள் இந்த இயல்பை கொஞ்சம் பெற்றிருப்பாங்க. மிச்ச எல்லா காரணையும் அந்த இயல்பை அதிகமும் படுத்தும், கம்மியாகவும் படுத்தும். ஏன்னா நான் இவ்வளோ பீடிகை இந்த திருவோணத்திற்கு மட்டும் தேவையா, இத்தனை நட்சத்திரம் சொன்னீங்க மேடம், இந்த மாதிரிலாம் எதுவுமே பேசலையே, திருவோணத்திற்கு மட்டும் இதெல்லாம் தேவை அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி சந்திரன் அவர் 15 நாள் தேய்ந்து 15 நாள் வளரக்கூடிய ஒரு தன்மை பொருந்திய ஒரு ஆள் இல்லையா. இப்போ திருவோண நட்சத்திரக்காரங்கன்னு எடுத்தோன்னா இருக்கிற வீடு பார்த்தீங்கன்னா சனியோட வீடு. சந்திரனுடைய மற்ற நட்சத்திரங்கள்லாம் சுக்கிரன் வீட்டில் உட்காந்துருக்காங்க, இந்த பக்கம் புதன் வீட்டில் உட்காந்துருக்காங்க, ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடுவாங்க. இந்த திருவோண நட்சத்திரக்காரங்க வாழ்க்கையில படுற பாடு மாதிரி வேற யாராலையும் பட முடியாது மனதால். அந்த அளவுக்கு நான் ஏற்கனவே சொல்லுவேன், மகரம்னாலே மனோதிடம் படைத்தவர்கள். அப்ப அதுக்கு முழுக்க காரணம் அமையக்கூடியவங்க யாரு அப்படின்னு பார்த்தா திருவோண நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். அதிபுத்திசாலிகள், ஆத்ம ஞானம் பொருந்தியவர்கள், ஆனா கொஞ்சம் ஓவர் பொசசிவ், கொஞ்சோண்டு எனக்கு தான் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆட்களாக திருவோண நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. அது சரியா தப்பா அப்படின்றத உங்களோட பார்வைக்கே விட்டுறேன். ஒருவேளை கொஞ்சம் அடம் பிடிக்கிற குழந்தை தான் எல்லாத்தையுமே ஜெயிக்கும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அடம் பிடிக்கக்கூடிய ஒரு ஆட்களாக இந்த திருவோண நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள். மனதளவில் ரொம்ப வலிமையானவர்கள். ஆனா இந்த இடத்துல எது தெரியுமா தீர்மானம் செய்யுது, அவர்கள் வளர்பிறையில் பிறந்திருக்கிறார்களா இல்லை தேய்பிறையில் பிறந்திருக்கிறார்களான்றதை பொறுத்து திருவோண நட்சத்திரக்காரர்களுடைய இயல்பு தீர்மானம் செய்யப்படுகிறது. ஒருவேளை வளர்பிறையில நீங்க பிறந்துட்டீங்க அப்படின்னா அதி அற்புத ஞானிகளாக இருப்பீர்கள். பயங்கரமான ஞானம், பயங்கரமான உலக சூட்சமங்கள் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க நடந்துப்பீங்க. யாரை எப்படி எங்க ஹேண்டில் பண்ணுன்ற அந்த கரெக்டான கெப்பாசிட்டி அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். ஒருவேளை நீங்கள் தேய்பிறையில் திருவோணத்தில் பிறந்து விட்டீர்களே ஆனால் கொஞ்சம் மற்றவர்களால் மனதால் கஷ்டக்கூடிய ஆட்களாக இருப்பீங்க. ஏன்னா இந்த சந்திரனாலே மனோகாரகன் இல்லையா, கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கும். அதுவும் எஸ்பெஷலி என் குடும்பத்தின் மீதான எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கும். அதுவும் இன்னும் ஆழமாக சொல்ல போனால் என்னுடைய துணையோட எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கும். ரொம்ப அதீத காதலால் தவிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு திளைக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஆட்கள் யாரு அப்படின்னா திருவோண நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க தான். திருவோண நட்சத்திரக்காரங்க உங்களுடைய துணையாக அமைந்து விட்டால் என்ன ஒரே ஒரு விஷயம் தாங்க, ஓவரா அன்பு காட்டி உங்களை அப்படியே சிலாகிக்க வைப்பாங்க. அந்த அன்பு தான் உங்களுடைய பலமாகவும் அமையும், பலவீனமாகவும் அமையும். அதாவது என்ன சொல்றது, ஒரு மாதிரியான அடக்குமுறையான ஒரு அன்பு, அடிமைத்தனமான ஒரு அன்பு, ரெண்டுமே அது திருவோணம் கொடுக்குங்க. என்னோட துணை அப்படின்ற விஷயத்துல அவங்க எதுலையுமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்காண்டி எதை வேணாமே இழக்கக்கூடிய, அவங்களுக்காண்டி எல்லாருக்கிட்டையும் சண்டை போடக்கூடிய ஆட்களாகவும் இருப்பார்கள். ஓவர் பொசசிவ்னஸ் அதீதமா யார் இந்த ஆன்டிக் பொருள்லாம் கலெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது திருவோணமாக தான் இருக்கும். ஏன்னா சனி என்றாலே பழமைவாதி. நான் சொன்ன மாதிரி ஒரு நட்சத்திரம் அது வீட்டில் இருக்கும் அந்த ராசியின் தன்மையின் வழியாகத்தான் இயங்கும் இல்லையா. அந்த மாதிரி அது இருக்கக்கூடிய வீடுன்னு பார்த்தீங்கன்னா மகரம், அது சனியுடைய ஆளுமைக்குள் இருக்கக்கூடிய நட்சத்திரம். அப்போ என்ன மாதிரியான காம்பினேஷன் வரும்னா சனி சந்திர சேர்க்கை தான் இந்த திருவோணத்துடைய ஒரு பேசிக். அப்போ சனினாலே பழமைவாதி இல்லையா. யாராவது ஜவுளரி கடை போயிட்டு ஆன்டிக் டிசைன்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, ஆன்டிக் டிசைன்லாம் வாங்குறாங்க, அதை அடுத்தவங்களுக்கு சஜஸ்ட் பண்றாங்கன்னா நீங்க கரெக்டாக நோட் பண்ணிடலாம், அங்கே திருவோணம் இயங்கி கொண்டிருக்கிறது. இல்லை திருவோணத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு பிளானட் இருக்கு, இல்லை அவங்க திருவோண நட்சத்திரக்காரர்களாக இருக்கிறார்கள். ஏன்னா இந்த மாதிரி கலை மீது டிஃப்ரெண்டா இருக்கக்கூடிய விஷயத்தின் மீது ரொம்ப அதீதமாக ஒரு காதல் கொள்ளக்கூடியவர்கள் திருவோண நட்சத்திரக்காரர்களாக இருப்பார்கள். பயங்கரமான புகழ் விரும்புகள். உன்ன மாதிரி உண்டா அப்படின்னு சொல்லிட்டா போதும், அது அப்படியே கேட்டு மகுடிக்கு மயங்குற பாம்பு மாதிரி உள்ளுக்குள்ளேயே மயங்கிக்கொள்ளும். வெளியில காட்டிப்பாங்க அப்படின்னா காட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி மனதால் கொஞ்சம் மற்றவர்களை மயக்க தெரியாத ஆட்களாகவும் இருப்பார்கள். அதே சமயம் மனதால் மற்றவர்களை வசப்படுத்தக்கூடிய ஆட்களாகவும் இந்த திருவோண நட்சத்திரக்காரர்கள் தான் இருக்காங்க. சூப்பரான சிந்தனைக்காரர்கள்,
கற்பனை வளம் அதீதமா இருக்கும். எந்த விஷயத்துல போனாலும் ஜெயிச்சணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு தன்மை அப்படின்றது திருவோணத்துக்கிட்ட இயல்பாகவே இருக்கும். அளவறிந்து பொருள் செலவு செய்வாங்க. ரொம்பலாம் செலவாளியா அப்படின்லாம் அளவறிந்து பொருளை செலவு செய்வார்கள். சில சமயம் கஞ்ச பிஸ்னாரின் கூட திட்டலாம் வாங்கியிருப்பாங்க. ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் அது தேவையா இல்லையான்றத பார்த்து நான் பணத்தை கொடுக்குறேனே அப்படிம்பாங்க. நிறைய நகை வாங்கி வச்சுக்கிறதுல திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடு இணை யாருமே கிடையாது. ஒருவேளை நகையெல்லாம் இல்லை நீங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அங்க வேற ஏதோ பிளானட் உங்களுக்கு இயங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆனா கண்டிப்பாக திருவோண நட்சத்திரக்காரங்க நகை சேர்ப்பதில் வல்லவர்களாக இருப்பார்கள். நகையின் மீது ஒரு அலாதிக பிரியம், நகைன்னு சொல்ல முடியாது, அது ஆடை ஆபரண சேர்க்கை வந்தாலே திருவோணத்திற்கு வந்து அது என்னமோ அது ஒரு கிடைத்திருக்கிற ஒரு பொருள் மாதிரி இருக்கும். மனம் அப்படின்ற விஷயத்துல மட்டும்தான் திருவோண நட்சத்திரக்காரங்க நிறைய அடி வாங்குறாங்க. நீங்க இப்ப சின்ன குழந்தையா இருக்கு, உங்க வீட்டுல திருவோண நட்சத்திரக்கார குழந்தையா இருக்குன்னா தயவு செஞ்சு இப்பயே ஒரு யோகாலயோ இல்ல எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லயோ இல்ல ஏதாவது ஒரு கராத்தையிலையோ இல்ல மியூசிக்லயோ கொண்டு போய் சேர்த்து விட்டுருங்க. ஏன்னா திருவோணம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே அது பிறந்து சந்திரதசை தாண்டி அடுத்து வந்து செவ்வாதசை தாண்டி ராகதிசைக்குள் நடுத்தர வயதில் சந்திரிப்பார்கள். அப்போ இந்த ராகதிசை அப்படின்றதே வந்து ஓரளவுக்கு சந்திரன் ராகு சனி இதெல்லாம் சேரும்போது ரொம்ப மனசால கஷ்டப்படக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். எவ்வளோ நீங்க வந்து 1 கோடி ரூபாய் நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்த திருவோண நட்சத்திரக்காரர்களா இருந்தாலும் திருமண வாழ்க்கை அப்படின்றதுல அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் மாறி அது நடக்கிறது இல்லை அப்படின்றதுதான் உண்மை. கடவுள் எதுல கை வைக்கிறாரோ இல்லையா திருவோண நட்சத்திரக்காரர்களுடைய துணை அல்லது துணைவியார் விஷயத்துல கை வச்சுறாங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தக்க மாதிரி இல்லை. ஆனா அவங்கதான் அதே சமயம் திருமண வாழ்க்கையில் வந்து தன்னுடைய துணை அல்லது துணைவியார் மீது அதீத காதல் கொண்டு அவர்களை வந்து தன் வயப்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஆட்களாகவும் இருப்பார்கள். சரியான சுத்தப்பொறியர்கள். எப்ப பார்த்தாலும் சுத்தமா இருக்கணும், சாப்பிட்ற இடம் சுத்தமா இருக்கணும், வீடு சுத்தமா இருக்கணும், வாசல் எடுத்த இடத்துல வைக்கணும், பேனா ஸ்டாண்ட்ல வைக்கணும் அப்படின்னு பண்ணக்கூடிய ஆட்கள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே திருவோணம் தான் இயங்கிட்டு இருக்கும். நிறைய திருவோண நட்சத்திரக்காரங்க ஃபுட்டியாக இருப்பாங்க. விதவிதமாக சாப்பாடு சாப்பிடணும், விதவிதமாக சமைக்கணும். நான் சமைக்கிற சாப்பாடு தான் நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஏன்னா சந்திரனாலே உணவு சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லையா, அதெல்லாம் செய்யக்கூடிய ஆட்கள், ஹோட்டலை பார்த்து தேடி போய் சாப்பிடக்கூடிய ஆட்கள், வித்தியாசமான வந்து உணவுகளை வந்து ருசிக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே திருவோண நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். கல்வி அறிவு, பிடிவாதமான சிந்தனை, சட்டென கோவப்படுற குணம், கொஞ்சம் பார்த்து செலவழித்தல், இந்த மாதிரி இயல்பு எல்லாமே திருவோணத்திற்கு இயல்பான ஒரு காரணியாவே அமையுது. நான் திரும்ப சொன்ன மாதிரி திருவோணக்காரங்கள் ஆத்ம பலம் பொருந்தியவர்கள். மனதால் ஒரு விஷயத்த அடையணும்னு நினைச்சிட்டாங்களா அவங்கள யாராலையுமே தடுக்க முடியாது. ஆனா அதுதான் அவங்களுக்கு பிளஸ்ஸாகவும் அமையுது, மைனஸாகவும் அமையுது. திருவோண நட்சத்திரக்காரங்க வந்து என்ன சொல்றது, ரொம்ப ஒரு மாதிரி சென்டிமெண்ட்டுக்குள்ள போயிடுவாங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு மாதிரி இந்த சின்ன குழந்தையெல்லாம் வந்து 2வது குழந்தை பிறந்தோன்னு அம்மாவோட சண்டை போடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு 70 வயசு ஆனாலுமே அம்மாவோட சண்டை போடக்கூடிய ஆட்கள்லாம் திருவோண நட்சத்திரக்காரர்களா இருப்பாங்க. அவங்கள மட்டுமே பார்க்கணும், அவங்கள மட்டுமே கொஞ்சணும். இது வந்து அது ஒரு மாதிரியான ஒரு குழந்தைத்தனம் அப்படின்றது திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு உள்ளே இருக்கணும். அவங்கள தூக்கி பார்க்கணும், அவங்களோடயே இருக்கணும், அவங்கள புரிஞ்சுக்கணும், என்னுடைய அன்பை வந்து நீ ஏத்துக்கோய, ஏங்க வைக்காதே அப்படின்ற மாதிரியே இருக்கும் அவங்களுடைய ஆளுமை எல்லாமே, அவங்களுடைய செயல்பாடு எல்லாமே. திருவோண நட்சத்திரக்காரங்களை நீங்க கரெக்டா கேண்டில் பண்ண தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்க அன்புக்கு அடிமை. அவர்களுடைய அன்பு கிடைக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். அவ்வளவு சீக்கிரம் வந்து டக்குன்னு எல்லாருக்கிட்டையும் அன்பு வைக்க மாட்டாங்க. ஆனா அன்பு வச்சாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் மாற மாட்டாங்க. நீங்களே வேண்டாம் அப்படின்னா கூட ஏன் இப்படி பண்றேன்னு உங்ககிட்ட வந்து திரும்பி கேட்கக்கூடிய ஆட்களாக திருவோண நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள். அதே ஒரு சமயம் பாத்தீங்கன்னா இப்படி என்ன ஏமாத்திட்டானே இவங்கிட்ட முழிக்கவே கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு இந்த சைடு ஒரு பெரிய கோபம் அப்படின்றது வந்துடும். இப்படி இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு மனம் அப்படின்ற இடம் மட்டும்தான் கண்டிப்பாக தன்வயப்படுத்த வேண்டிய இடமா இருக்கும். அது எல்லாமே கிடைக்குங்க. இதுலதான் ஜெயிப்பாங்கன்னு இல்லைங்க, எல்லாத்துலயுமே ஜெயிப்பாங்க திருவோண நட்சத்திரக்காரங்க. அது ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், அது ஒரு அரசியலா இருக்கட்டும், ஒரு அரசாங்கமாக இருக்கட்டும், அது நுண்ணறிவாக இருக்கட்டும், நீங்க இது வரைக்கும் கொடுக்குற எந்த ஒரு பதவியிலும் எந்த ஒரு பட்டத்திலும் ஜெயிச்சு முன்னாடி வரக்கூடிய போராடி ஜெயிச்சு முன்னாடி வரக்கூடிய ஒரு ஆட்கள் யாரு அப்படின்னா திருவோணமா தான் இருக்கும். தன்னுடைய நிலையை அந்த இடத்தில் நிலைப்படுத்துவதற்காக எந்த ரிஸ்க் வேணா எடுப்பாங்க. எவ்வளவு தூரத்துக்கு கூட போங்க, ட்ரை அகைன். யாருக்கு வருதோ இல்லையா திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் உண்டு. ஒரு விஷயத்த முடிக்கிற வரைக்கும் ஓயவே மாட்டாங்க, செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அது சலிக்காதா அப்படின்னா இல்ல, நான் அதை அடையணும். ஒரு விஷயம் முடிவு பண்ண மாட்டாங்க, பண்ணிட்டாங்கன்னா அதை முடிக்கிற வரைக்கும் விடவே மாட்டாங்க. திருவோணம் மட்டும் இல்லைங்க, இந்த சனியுடைய காரகத்துவமே அப்படித்தான். அப்ப இந்த நட்சத்திர இயல்பு இதன் வழியாகத்தான் இயங்குகிறது. ஓகே, இப்படி இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரங்க என்ன மாதிரியான உணவுப் பொருட்களை வந்து சாப்பிட்டால் அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு வைபை வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும், பாசிட்டிவான தாட்டுக்குள் உள்ள வந்து இயங்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆப்பிள், சாத்துக்குடி, நெல்லிக்காய் இதெல்லாம் சாப்பிட திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு பெனிஃபிட் அப்படின்றது இருக்கு. நிறைய ஜூஸ் குடிக்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங் ஆவீங்க. உங்களுக்கு மட்டும் ஒரு சீக்ரெட் சொல்லி தரவா, யாராவது உங்க வீட்டு பக்கத்துல அயன் பண்றாங்க இல்ல சலவை தொழிலாளிலாம் இருக்காங்கன்னா இதெல்லாம் சனியை குடிக்கக்கூடியது. வண்ணார் விடே மகர்ந்து மகரம் தான். அதனால சனியை குடிக்கக்கூடிய இடங்கள் தான். அவங்களுக்கு உங்களால் ஆன உதவிகள் செய்ய 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 திருவோணம் மிகச்சிறந்த உயரத்தின் உச்சத்திற்கு தான் போகிறார்கள்.
நிறைய வந்து தண்ணீர் தானம் கொடுக்கக்கூடிய ஆட்களாக திருவோண நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறார்கள். கொஞ்சம் வந்து இந்த மாதுளம் பழம், நெல்லிக்காய் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. அது தானம் கொடுத்துருங்க. அவாய்ட் பண்ண வேண்டாம். அதை வந்து நீங்க தானம் கொடுக்க சூப்பரா இருக்கும். ஒட்டுமொத்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்குமே ஒரே ஒரு ஒருத்தி இருக்கா, அவளை பிடிச்சுக்கோங்க. இங்க நம்ம திண்டுக்கல் பக்கத்துல தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன். திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு மட்டும்தான் ஒவ்வொரு தடவையும் இந்த கிரகப்பெயர்ச்சி வரும்போதெல்லாம், அந்த சூரியன் நகரும் போது, செவ்வாய் நகரும் போதெல்லாம் அந்த கோவில்ல மட்டும்தான் நவகிரகங்களை மாற்றி வைப்பார்கள். அந்த மாதிரியான ஒரு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அம்பாள் கோவில் தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன் கோவில். அதுதான் திருவோண நட்சத்திரக்காரர்களுடைய ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டுதலுக்குரிய தெய்வமாக கருதப்படுகிறது. இயல்பாவே திருவோண நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் காளியெல்லாம் அம்பாலாம் பிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அம்பிகை வழிபாடு பண்ண 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 சூப்பரா வருவீங்க. அதுவும் தலையில் பிறை சூடிய இந்த ராஜராஜேஸ்வரி மாதிரி, லலிதாம்பிகை மாதிரி, மீனாட்சி எல்லாம் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா வேற லெவல்ல போயிடுவீங்க திருவோணம். ஏன்னா சந்திரன் அப்படின்னாலே அம்பிகையினுடைய அம்சம் தான். சந்திர சகோதரின் லட்சுமிக்கு தான் பேரு. திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு பொன் பொருள் பணத்துக்குலாம் எந்த குறையும் இருக்காதுங்க. அப்படிலாம் நீங்க இல்லைன்னு போட்டீங்கன்னா அது வேற எங்கேயோ ஒரு நேட்ரல் ஹாரோஸ்கோப் வந்து பிரச்சனை பண்ணியிருக்கேன்னு அர்த்தமே தவிர, மற்றபடி நிஜமாகவே திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு பணம் காசெல்லாம் ப்ராப்ளம் இல்லைங்க. பொசசிவ்னஸ் தான் கொஞ்சோண்டு ப்ராப்ளம். மற்றபடி எல்லாமே சூப்பர் தாங்க. அவங்கள மாதிரியான ஒரு கலா ரசிகர், அவங்கள மாதிரியான ஒரு விஷயத்தை யோசிச்சு முடிவெடுக்கிறவங்க ரொம்ப டிலே எடுத்துப்பாங்க ஒரு விஷயத்துக்கு ஆன்சர் பண்றதுக்கு. ஆனா அவங்க எடுக்கிற அந்த டிலே அப்படின்றது ஒரு 40 வருஷ பிரச்சனைக்கு கொடுக்கக்கூடிய சொல்யூஷனா இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கும். எப்ப பார்த்தாலும் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குன்னு தன்னைத்தானே புலம்பிக்கிட்டு அடுத்தவர்களையும் சேர்ந்து அவங்களுடைய சோகத்தில் பங்கெடுத்து கொண்டாதான் அவங்க நல்லவங்கன்ற மாதிரி கொஞ்சம் யோசிக்க வைக்கக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். இந்த கேரக்டர் மட்டும் திருவோண நட்சத்திரக்காரங்க மாத்திக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில ஜெயிச்சிடுவீங்க. இப்ப திருவோணம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் எந்த கோவிலை வழிபாடு செய்யணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே ஒரு விஷயம் சொன்னேன். ஆன்ம பலம் பொருந்திய ஒரு நட்சத்திரம் என்ன அப்படின்னா திருவோண நட்சத்திரம் தான். நிறைய சித்தர் வழிபாடு, ஜீவ சமாதிகள் வழிபாடு, உள்ளுக்குள்ள மந்திர தீட்சை கேட்டுட்டே இருக்குங்க. நிறைய திருவோண நட்சத்திரக்காரங்க மந்திர தீட்சை பெறுபவர்களாக இருக்கார்கள், ஆத்ம தீட்சை பெறுபவர்களாக இருக்கார்கள். நிறைய இந்த ஹீலிங் எனர்ஜி பத்தி, பிரபஞ்ச பத்தி, அம்பிகை பத்தி இதோடு ஒரு ஐக்கியமாகக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். தெரிஞ்சோ தெரியாமலோ சின்ன வயசுல இருந்தா கூட யாராவது கூப்பிட்டு ஒரு அம்பாலோட ஒரு கனெக்டிவிட்டி அந்த திருவோணத்திற்கு இயல்பாகவே ஏற்படுத்தி விட்டுறாங்க. என்னதான் அது பெருமாளுடைய நட்சத்திரமாகவே இருந்தாலும் அம்பிகையினுடைய அருள் அப்படின்றது அவர்களுக்கு முழுமை பொருந்திய ஒரு வாழ்வியலை இயக்கக்கூடிய ஒரு காரணியாக இருக்கு அப்படின்றது தான் உண்மை. இப்ப திருவோணம் நீங்க முதல் பாதத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தீர்களே ஆனால் சுருளிமலை முருகநாதரை போய் பார்த்துட்டு வாங்க. திருவோணம் முதல் பாதத்தில் இருக்கவங்க சுருளிமலை முருகநாதரை போய் பார்த்துட்டு வாங்க. நீங்க திருவோணம் 2வது நட்சத்திரமா இருந்தா வேற யாரும் இல்லை, நம்மளால தான் திருப்பதி பாலாஜியை பிடிச்சுக்கோங்க. அவரை போய் பார்த்துட்டு வர அவரை போய் வழிபாடு செஞ்சுட்டு வர அவருடைய டிபியை வந்து வச்சுக்கிறதுக்கு, அவருடைய வால்பேப்பரை பார்க்க உங்களுக்கு காசு பணம் துட்டு வந்து கொண்டே இருக்கும். திருவோணம் நீங்கள் 3ஆம் பாதத்தில் இருந்தீர்களே ஆனால் பூரி ஜெகநாதரை பிடிச்சுக்கோங்க. ஜெகநாதரை பிடிக்க உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய முட்டுக்கட்டை எல்லாம் நிவர்த்தியாகும். நீங்க திருவோணம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறீங்கன்னா வேற யாருமே வேணாம், நேரா போங்க, அம்பாள் கிட்ட சரணடைஞ்சிருங்க. கொல்லூர் மூகாம்பிகை வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றத்திற்கான ஒரு வித்தாக அமையும். நான் திரும்பியும் சொல்றேன், திருவோண நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபடுங்கள், சிவனை வழிபடுங்கள், உங்களுக்கு பிடிச்ச முருகனை வழிபடுங்கள், இஷ்ட தெய்வங்கள் எல்லாத்தையும் வழிபடுங்க. அதோட சேர்த்து அம்பிகை வழிபாடு அப்படின்றது உங்களை உயரத்தின் உச்சத்திற்கு கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்கும். வரக்கூடிய எபிசோட்லாம் நீங்க என்ன மாதிரியான கலரை பயன்படுத்தலாம், என்ன மாதிரியான நம்பர்ஸ் உங்களுக்கு இன்னும் அழகான ஏற்றத்தை கொடுக்கும், வாழ்வியல நீங்க ஜெயிக்கிறதுக்கு என்ன மாதிரியான குட்டியான விஷயத்தை வீட்டுக்குள்ள இருந்தே பண்ணிக்கலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ண இருக்கேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் குமுதம் பக்தியோடு. நன்றி, வணக்கம். SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.